மூவி வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. நாங்க கமலேஷோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எல்லாரும். ஆக்சுவலி கமலேஷ் சார் சப்போர்ட் பண்ணுறதுக்குலாம் எல்லாம் வந்திருந்தோம். ஸோ நல்லா இருக்குது. வித்தியாசமாக இருந்தது ஆக்சுவலி. ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக காட்டுக்குள்ளே எடுத்திருக்காங்க. நல்லா நல்லா இருந்தது ஜோஸ். ஆ காட்டுக்குள்ளே எடுத்திருக்காங்க. அதுதான் லைட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்க என்னன்னு தெரியல. பட் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நைஸ். அவங்க சொல்லவே வேணாம். ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணிங்க. அவங்களோட இது பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. டிரெக்டர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரோ அதை அவங்க கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. டைம் போகிறதே தெரியல ஆக்சுவலி. படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவரோட ரோல் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஆஸ் அ மூவியாகவே நிறைய இடத்துல வந்து சும்மா ஆர்டிஃபிஷியல் நிறைய லைட்ஸ்லாம் பண்ணாமல் ரொம்ப ஒரிஜினல் லைட்ஸ் லைக் அந்த இடத்துல என்ன லைட்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு எனக்கு பர்சனலாக சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டோரியாவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தேங்க்யூ. அவங்கள பற்றி கேட்கவே வேணாம். ஷீ இஸ் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ். யா தேங்க்யூ. நல்லா இருந்தது. யா தேங்க்யூ. பாய். The best to the car team, director Andrea and of course எங்களோட கோ ஆர்டிஸ்ட் கமலேஷ். அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவருக்காக தான் நாங்கள் வந்தோம், என்கரேஜ் பண்ணதுக்காக வந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவருக்காக. அண்ட் படமோட லொக்கேஷன் நல்லா இருந்தது. படமே ஒரு புதுவிதமான அட்டெம்ப்டாக இருந்தது. ஆண்ட்ரியா வந்து ஒரு ஃபீமேல் லீடாக ஒரு ஷீரோ மாதிரி நடிச்சிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப பாராட்டுதலுக்குரியது. ஆல் தி பெஸ்ட் டு த டீம். அண்ட் சாரி ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. பட் லொக்கேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. அண்ட் மூவி இஸ் ஸோ குட். மூவி ரொம்ப நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக எப்பவுமே சிட்டி அடிதடின்னு அந்த மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபாரஸ்ட்டில் எடுத்திருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஆண்ட்ரியா மேம் பற்றி சொல்லவே வேண்டாம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த ரோலுக்கு பயங்கர ஆப்டாக இருந்தாங்க. இதில் வந்து ஒரு காப் மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷி டிட் ஸோ குட். விஷுவலாக மூவி வந்து ஒரு இட்ஸ் அ வெரி குட் மூவி. லைக் ரொம்ப வல்காரிட்டி இல்லை, நிறைய அடிதடி ரத்தம் அந்த மாதிரி ரொம்ப இல்லாமல் கரெக்டாக அழகாக ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. ஸோ இது ஸ்டார்டிங்லேருந்து மிஸ் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும். எப்பயுமே வந்து சிட்டியில் சும்மா ஒரு பெரிய ஹீரோயிசம் காட்டணும் அந்த மாதிரி எடுப்பாங்க. இது அந்த மாதிரி இல்லாமல் காட்டில் ஒரு உண்மையான கதை மாதிரி நல்லாயிருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக படம் வந்து காடு. இந்த காட்டில் தான் சம்பவமே நடக்குது. அந்த இந்திய ஆர்டிஸ்ட்டு உண்மையாகவே இறந்து போயிட்டார். நல்ல மனிதர். நாங்கள் ஒர்க் பண்ணோம். அவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட்டு இறந்துட்டார். இந்த கமலேஷ் சார், ஆண்ட்ரியா, படம் நல்லா இருக்கு சார்.